ஹாய் ஹாய்ஸ், வெல்கம் டு பூனம் பெரியசாமி சேனல். இப்போ என்ன பார்க்குறோன்னா, நம்ம கொல்லியில் தான் இருக்கோம். இப்போ வந்து சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி ஃபேமிலியோட ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே பிரியாணி செய்யலான்னு ஒரு பிளான் போட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க என் ஃபேமிலி மெம்பர்ஸ். பாருங்கள், பிரியாணி அதுக்குள்ளே கூட்டிட்டாங்க. கிரேவி பக்கத்தில் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அம்மா. பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங். நல்லா வரும்னு ட்ரை பண்ணோம், ஆனால் சூப்பராக வந்துச்சு. நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இவங்களாம் மாஸ்டரு, எல்லா மாஸ்டரும் ஒன்றா செஞ்சுட்டாங்க. எங்கள் மாமா ஹாய் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அவங்க கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபுல்லாகவே கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கொல்லியில் வந்து எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும், அது தனி ஸ்பெஷலாக இருக்கும். இங்கே பாருங்கள், கரண்டியெல்லாம் இல்லை. கொல்லியில் என்ன ஐட்டம் கிடச்சதோ எடுத்துகிட்டு போடுமோ, அந்த அர்ஜென்ட்டுக்கு தான் சின்ன கரண்டியாக போச்சு. எல்லோரும் முடிச்சாச்சு. பக்கம் கிரேவி ரெடி ஆகுது, ஒரு பக்கம் பிரியாணி ரெடி ஆகுது. இங்கே பாருங்கள், எங்கள் மாமா பண்ணுறது பாருங்களேன், எவ்வளோ அனல் வச்சு என்னென்ன பண்ணுறாரு பாருங்கள். பசங்கள்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்காங்க. இது எதனால் மெயினாக வச்சதுன்னா, பசங்களுக்காக தான். வீட்டிலே இருக்காங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க வீட்டிலே இருக்காங்க. மைண்ட் ரிலீஃப்காக சும்மா ஒரு என்ஜாய்மெண்ட் போயிட்டு வருவோம் அப்படின்றதுக்காக வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபினிஷ் ஆக போகுது. பசங்களுக்கெல்லாம் பசி எடுக்குது. வாசனை கண்டோன்னே பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஃபினிஷ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இது எப்போ திறப்பாங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில் திறந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இந்தமாரி வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, அதே தக்காளி சோறு தான் செய்ய போகிறாங்க, கூட்டந்தூராக வந்துருமோ அப்படின்னு ஒரு பயத்திலே இருந்தோம். ஆனால் நல்லா வந்தது, சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரர் தான் எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க. அவர் தான் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்காங்க, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள். அந்த ரைஸ் உடையவே இல்லை, அப்படியே உதிராக அழகாக இருந்துச்சு. இந்த பாருங்கள், இது எப்படா ரெடி ஆகணும் சில பசங்கள்லாம் காத்துக்கிட்டு இருந்தாங்க, ரெடியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னும் நிறைய வீடியோ தான் எடுக்க முடியல, என்ஜாய் பண்ணுறதுல மட்டும்தான் இருந்தோம். எங்கே போய் சுடுது, உப்பு இருக்கா எல்லாம் இருக்கான்னு இப்பயே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிறாங்க, எப்படா தருவீங்க அப்படின்னு எல்லாம் பசியோடு வெயிட் பண்ணியிருந்தாங்க. ரெடி ஆகிடுச்சு. பீஸு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், எல்லாருக்கும் சாப்பாடு ஃபுட்டு போட்டுகிட்டே இருக்காங்க. இது பார்க்கும்போது இதுமாரி எத்தனை பேர் இதுமாரி சாப்பிட்ருக்கீங்க, எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த மூமெண்ட்லாம் உங்களுக்கு கிடைக்காது. இருந்தால் அதுமாரி தான் யூஸ் பண்ணிக்கிங்க. பாருங்கள், எல்லாம் சாப்பாடு தயாராகிட்டோம். ஒரு 25 பேர் இருப்போம் நாங்கள் போனதெல்லாம். குட்டீஸ் எல்லாம் சேர்த்து இங்கே பாருங்கள், எவ்வளோ எக்ஸசைஸ் பார்த்துருப்பானு. இவ பண்ணுற எக்ஸசைஸ் லெக் பீஸை வச்சு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா. என்ன அந்த அளவுக்கு காமெடியாக பண்ணிட்டு இருந்தாங்க. அவள் பண்ணுற அளப்பறையை பாருங்கள். அங்கே பாருங்கள்,